அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் டேட் வந்து விட்டுட்டாங்க. வாங்க இதுக்கான முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எவ்வளவு சம்பளம், எவ்வளவு மதிப்பெண் இருந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், இது போன்ற அனைத்து வகையான கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் நமக்கு பதில் சொல்ல இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் இது என்னது? போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ன்றது முழுக்க ஒரு மெரிட் லிஸ்ட் 10th மார்க் பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அருமையான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. இதில் வந்து என்ன வகையான ஜாப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 வகையான ஜாப் வந்து இதில் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ், அப்புறம் வந்து பிபிஎம், ஏபிபிஎம்னு மொத்தம் 3 வகையாக இருக்குது. இதில் பிபிஎம் தான் ஃபஸ்ட்டு போஸ்டிங்காக கொடுப்பாங்க, அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்ன்ட்டு. அதிலே வந்து அடுத்தது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அடுத்தது ஜிடிஎஸ்னால் கிராம டெஸ்க் சேவான்ட்டு மொத்தமாக 3 வகையான வேலைவாய்ப்பு இதில் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நம்மளோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். இது உள்ளார போனீங்கன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஷெட்யூல் 1 ஜனவரி 2025, போஸ்டிங் வந்து 21,413. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 10/2/2025, எண்ட் டேட் 3/3/2025. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து போட்டிருக்கு பாருங்கள். ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருமே அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து எத்தனை போஸ்டிங்ன்றதையும் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 21,413 வேக்கன்சிஸும் இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் online.government.in இந்த வெப்சைட்டு, இதுக்கான வெப்சைட்டு நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் கீழே வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளை வீடியோ வந்து நான் தனியாகவே ஒன்று போடுறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதற்கான டீட்டெயில்டு மட்டும் நான் இதில் டக்குன்னு சொல்கிறேன், நான் பார்த்துட்டே வாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க 23 ஸ்டேட்டுக்கும் இதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இதில் நம்மளோட ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 19 தமிழ்நாடு இங்கே இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து லாஸ்ட் 3 வருஷத்துக்கான ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் மெரிட் லிஸ்ட் விட்டதையும் இதில் வந்து ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருப்போம் பாருங்கள். இதில் போட்டிருக்கு பாருங்கள். சப்ளிமெண்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 6 செலெக்ஷன் லிஸ்ட் வந்து போன வருஷம் மட்டுமே விட்டுருக்காங்க. அடுத்தது அதுக்கு முன்னாடி இதில் பாருங்கள், இது வந்து ஜூலை வந்து ஒவ்வொரு வருஷம் லாஸ்ட்டு 3 வருஷத்துக்கான கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த வருஷத்துக்கு எத்தனை வந்து விட்டுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இதில் போய் தமிழ்நாடுன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் சர்க்கிள்ஸும் வந்து இதில் வந்து டிவிஷன்ஸ் வந்து இதுவாகிடும். இப்போ வந்து நம்ம டிவிஷன் எது இதில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செங்கல்பட்டு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு வியூ போஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் எத்தனை, எந்தெந்த டிவிஷனில் இருக்குது அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செங்கல்பட்டு டிவிஷன் அச்சரப்பாக்கம். இதில் வந்து டெஸ்க் சேவா ஜிடிஎஸ், அந்த டெஸ்க் சேவா ஓபிசியோட இதில் வந்து இது அலர்ட் ஆகுது. நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலே போகும். மோஸ்ட் எல்லாருமே வந்து 10th வந்து தமிழ் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருப்போம். ஸோ அதுவும் இதில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அடுத்தது உங்கள் ஏரியாவோட பின்கோட், அப்ளை பண்ணுற ஏரியாவோட பின்கோட். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து தெளிவாக சொல்கிறேன். செங்கல்பட்டு டிவிஷன் அச்சரப்பாக்கம். இதில் வந்து என்ன போஸ்ட் அலாட் ஆகிட்டுனா டெஸ்க்டேவாக இருக்குது. அதில் வந்து ஓபிசி பிரிவுன்னு இருக்குது, அங்கே அலாட் பண்ணியிருக்காங்க. இதோட சம்பளம் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா. போஸ்டிங் 1. உங்களுக்கு ஸ்டடீடு 10th குவாலிஃபைடு தமிழ் லாங்குவேஜ் அதில் முடிச்சிருக்கணும். பின்கோட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எது எலிஜிபிளோ அதை வந்து நீங்கள் பார்க்கணும். இதுக்கு வந்து ஓபிசியில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு ஜிடிஎஸ் பிபிஎம் இடபிள்யூஎஸ், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இந்த கேட்டகிரி வந்து அங்கே அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்த இடத்துல வந்து அன்ரிசர்வ் கேட்டகிரினா யார் வேணாலும் அப்ளை பண்ணி யார் வேணாலும் அந்த இடத்துல போஸ்டிங், யாருக்கு மெரிட் லிஸ்ட் ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அவங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும்.
அடுத்தது ஓபிசி, அடுத்தது அன்ரிசர்வ், அடுத்தது எஸ்சி. இதே மாதிரி பாருங்கள். உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து செங்கல்பட்டு டிவிஷனாகவே இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த கேட்டகிரியை சேர்ந்தவங்கன்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் ஓபிசியா இல்லை இடபிள்யூஎஸ்ஸா இல்லை எஸ்சியா எஸ்டியா, இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இப்போ செங்கல்பட்டை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க மொத்தம் 53 இடமும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறீங்கன்னா 53 பிளேஸ் இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்ட்லனா 53 நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. நீங்களாட்ட கண்ணாமின்னான்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? நீங்கள் அதிக மார்க் எடுத்திருந்தாலும் சரி, கம்மி மார்க் எடுத்திருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்ணாமின்னான்னு போட்டிங்கன்னா கிடைக்காது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்படி சூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஓபிசி பிரிவினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த 53 மாவட்டத்தில் ஓபிசி எது எது இருக்கோ ஃபஸ்ட்டு நீங்கள் அது எல்லாத்தையும் கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் எத்தனை ஓபிசி இருக்குதுன்னு பாருங்கள். சும்மா நான் பார்த்துட்டு வரேன். 1 2 3 4 5 6 இது மாதிரி இருக்குங்களா? இது மாதிரி பார்த்துட்டு இது மாதிரி இருக்குங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு ஓபிசியை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஃபஸ்ட்டு அதுக்கு எல்லோரும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக நீங்கள் அன்ரிசர்வ் யூஆர்னு இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு மீதி இருக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா மீதி இருக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிளே கிடையாது. ஓகேங்களா? இப்படி ஒரு வேளை நீங்கள் ஓபிசி பிரிவினராக இருந்தீங்கன்னா இந்த எஸ்சி, இடபிள்யூஎஸ், ஓகேங்களா, இது மாதிரி இருக்குதுல்ல, அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளே கிடையாது. இந்த பிடபிள்யூடிக்கும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு செலக்ட் பண்ணாலுமே உங்களை வந்து அந்த இடத்துல செலக்ட் பண்ண மாட்டாங்க. எஸ்சி கேட்டகிரி இருக்கவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால எஸ்சி கேஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசியில் இருக்கவங்க எஸ்சிலேயோ தயவு செஞ்சு கொடுத்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்காது. ஓகேங்களா? அதனால ஒவ்வொருத்தவங்க ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது உங்களோட கேட்டகிரிக்கு அது இருக்கா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சமாவது சதவீதம் வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எடுத்து கொடுக்கும்போதே எடுத்தோடனே நீங்கள் தப்பாக கொடுத்துட்டு நான் மார்க் அதிகம் தான் ஆனால் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ணுற தப்பு தான் அதிக காரணமாகவே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இது சம்பளம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 29,800 ரூபாய் வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் இதில் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் சேலரி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஜிடிஎஸ் ஏபிபிஎம்க்கு 10,000ன்னு சொல்லியிருக்காங்க. ஜிடிஎஸ் பிபிஎம்க்கு 12,000 சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதோட ஸ்டார்டிங் சேலரி 2 கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயும், இந்த பிபிஎம்முக்கு மட்டும் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு மட்டும் 12,000 ரூபாயும் இதில் ஆரம்ப ஊதியமாக இவங்க வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. கடைசி கட்ட ஊதியம்னு பார்த்தீங்கன்னா 29,800 ரூபாயின்னு இதில் வந்து ஊதியத்தை நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் எப்படி கிடைக்கும், என்ன மெரிட் லிஸ்ட்டு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து இது வந்து 10th மார்க் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த வேலை வாய்ப்பை வழங்குவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எழுத்து தேர்வோ நேர்காணலோ எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நமக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விடுவாங்க. அந்த செலெக்ஷன் லிஸ்ட் படி நம்ம திரும்பி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா மார்க் லிஸ்ட்டையும் வந்து நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் அவங்கக்கிட்ட பண்ணணும். ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க இது எல்லாம் ஓகே ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் போட்டுட்டு உங்களுக்கு போஸ்டிங்கை அந்தந்த இடத்துல அலாட்டும் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஒரு அற்புதமான அருமையான வேலைவாய்ப்பு. இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான அப்ளை டேட்டும் சொல்லிட்டாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் தான் இதுக்கு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பார்த்து நான் சொன்ன மாதிரி கேட்டகிரி வைஸ் பார்த்து இது பண்ணுங்கள். இதில் வந்து இன்னமும் ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் எப்படி பண்ணால் நம்ம கம்மி மார்க் எடுத்தவங்களே வந்து வேலை வாங்குறதுன்ற போன்ற டிப்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸ்டே டியூன் ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து இந்த ட்ரிக்ஸ் எப்படின்றதே நான் சொல்கிறேன். ஒரு அப்ளை வீடியோவோடையே நான் அதை வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ ஆன் பண்ணுங்கள்.
கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட இது போடுறோம். அதில் டே டு டே அப்டேட்ஸும் ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டுருக்கும். இது மட்டும் இல்லாமல் மற்ற வேலைவாய்ப்பு செய்திகளும் நம்ம இதில் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.